சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் அவர்களினுடைய முகங்களை எல்லாம் அல்லாஹ் அழகாக மாற்ற ஆரம்பித்து விடுவான். அவர்களினுடைய முடிகளை கூட ஒரு குழந்தைகளுக்கு எவ்வாறு முடி எடுக்குமோ, ஒரு பிறந்த குழந்தையினுடைய தலையில் எந்த அளவிற்கு மிகவும் லேசான ஒரு முடிகளை அல்லாஹ் வைத்திருப்பானோ, அதே போன்று பார்ப்பதற்கு மிக அழகான முடிகளை ஏற்படுத்துவானாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை பற்றி பேசவே முடியாது, யோசிக்கவே முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிஅராஜில் 3வது வானத்தில் யூசுஃபை பார்த்தேன். முழு உலகத்தினுடைய அழகினுடைய ஒரு பகுதியை, பாதியை அல்லாஹ் யூசுஃபிற்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் எத்தனை பறவைகளை அழகாக பார்க்கிறோமோ, இந்த உலகத்தில் எத்தனை இயற்கைகளை நாம் அழகாக பார்க்கிறோமோ, இந்த உலகத்தில் எத்தனை வளங்களை எல்லாம் நாம் அழகாக பார்க்கிறோமோ, இந்த அத்தனை அழகினுடைய பாதியை அல்லாஹ் யூசுஃபிற்கு கொடுத்தானாம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், இவர்கள்